பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ எனக்கு பேசுறேன், எரிச்சலா வருது. அம்மா வாய முறின்னு வாயை பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டையை பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றான். ஆமா, என்னன்னு உன்னை பிடிக்கவே முடியல. சேஷனுக்கு வந்துட்டோம்னா அப்படித்தான். சேஷனுக்கு வந்துட்டோம்னா வேலை அது இதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 194 ஆயிப்போச்சு. எவ்வளவு சூசைட் பண்ணிக்கிட்டானா, அதுக்கு ஓடி இருக்கேன். என்ன பண்றது? காலையில நடந்த கொரியா தாக்குதல் வந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ எனக்கு பேசுறேன், எரிச்சலா வருது. அம்மா வாய முறின்னு வாயை பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டையை பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது தேவையாவும் நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்லலா, நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஸ்வக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்கோ. சின்னவனுக்கு வந்து அவன் போன டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திர, நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே. நீ அது தப்பு. நான் சொல்லிட்டேன், சத்தம் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு வராங்க போல, 2 நாள் கழிச்சு வராங்க போல. எதுக்கு கூட்டிட்டு போற? இவனை சின்னவனை கூட்டு போறதுக்கு, கூட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு ஏதோ கிளம்பிட்டா போல. செய்வா செய்யக்கூடிய ஆள் தானே. புதுசாவா செய்யறா? எங்க வீட்டுல பேசக்கூடாது, வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இங்க வராதிங்க, இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு. அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு. இல்லாத நேரத்துல வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு. நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன? எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு. வாய்ஸ் நோட் போட்டு விட்டேனே, பாத்தியா? கேட்டியா? அவளுக்கும் அதான் சொல்லிட்டேன். சொத்த போறேன், தங்கச்சி போறேன் எழுதி வைப்பேன். தங்கச்சி போல அப்புறம் அவளே சொன்னா, ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு, இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு, அப்படி இப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நகை கம்மியா போடுன்னு சொன்னீங்க, இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா, கம்மியா போடுங்கம்மா, அடுத்து பார்த்து போட்டுக்கணும், நீங்க தானே சொன்னீங்க. அது அப்படித்தானே சொன்னேன். இப்ப அதுதான் நீ சொல்ற, நினைச்சு பேசுவீங்க, அப்படித்தானே சொல்ற. இருடி, ஓமல சத்தியண்டி, என் தங்கச்சிக்கு இருக்க சொத்த போறா இனிமே தங்கச்சிக்கு தான். எனக்கு ஒரு பைசா தேவையடி. அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு, சத்தியம் பண்ணு ஓடிட்டான். என்ன ஒரு ஏன் தலையில சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க? ஆமா, நீ நம்ப மாட்டேங்கிறல்ல, இந்தா உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் நான். அப்படிதான் அவ தலையில அடி சத்தியம் பண்ணிட்டேன். இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல? அப்பயே கேட்டேன் நைசா. பிரியா, அவரு மாமா நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடு, அவன் டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல, தப்பாக்கி என்ன நினைக்க போறாங்க, அவன் கொடுத்துரு. நான் வந்து இது யதார்த்தமா தான் சொன்னேன். இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னான், சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டேன். இல்ல டிரைவர் கேட்டவொடனே அப்ப யாருங்க வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னுட்டான். நான் சொல்லல அவர்கிட்ட. எங்க மாமா தான் 70 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு, பரவாயில்ல சொல்லி நான் சொல்லல அவர்கிட்ட. இவங்க இது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா, அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது? இல்லம்மா அவங்க இதான் என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்களாம்மா, அதுக்கு தம்மா அப்படின்னு சொல்லி அது கம்முன்னு ஆயிட்டா. இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு, அப்பதான் ஒரு பயம் இருக்கும். நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்பன்றது விட்டு தெரியணும். தெரிஞ்சாதான் 60 லட்சம் ரூபா 70 லட்சம் ரூபா போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்றேன். சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? இவ பேசலாமா, அடுத்த டாபிக் பேசலாம் புதுசா. நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு தொண்டை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டல்? எனக்கு குடும்பமே ஹாஸ்பிட்டல் போய் உட்காடுறது. எனக்கு தாம்மா உடம்புல என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா, உனக்கா வலி தாங்க முடியல. அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு 4 பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு.
அவன் தனுஷ் என்ன பண்ணா? அவன் தனுஷ் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா, என்னடா பண்றீங்கன்னு. சும்மா அப்பா விளையாண்டுக்கிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு. அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்குன்னு இந்த குத்து குத்தி ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப, ஏய் வாய முடு, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. அது ஏய் வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க, வாய முடு அப்படின்றான். இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறேன்ப்பா, அவ இருப்பா நான் பேசிக்கிறேன்பான்றான் அவன்கிட்ட. எப்ப பார்த்தா இந்த அப்படின்ட்டு போகுது அது. அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன். அவங்க அதான் அவ சொன்னா, அதையும் சொன்னா, அதான் எங்க அப்பா அது சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, வேணாம் நான் தான் சரி இல்லப்பா என் வாழ்க்கைப்பா அப்படின்னு இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா, வேணாத்தான்னு இவன் கூப்பிட்டே இருப்பான் போலமா. அவன் கூட்டிட்டு போய் தொலை, அதைத்தான் சொன்னேன், கூட்டு போய் வைக்க வேண்டியதானே. அப்ப என்னத்துக்கு வேணாத்த இங்க இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குற நீ? அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற, என்னமோ ஏத்தி விடுறாரு. இப்ப தெரியுதா உங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு, இப்படி அப்படி நல்ல மாதிரி பேசுற, அந்த பக்கம் போய் வேணாத்தான்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான், தேவையில்லாம இது உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்ட்டு. அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன். இப்ப தெரியுதா உங்க அப்பா சொல்றாரு, உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல. அதனாலதான் நான் அவர் இது பண்ற கிடையாது, விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு. வெளிய பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா, அந்த பிள்ளைகிட்ட என்னத்த அப்படின்னு அப்படி இந்த பக்கம் இப்படி சரியா வேணாம்தா வாத்தான்றது இந்த பக்கம் அப்படி இது பண்ற வைக்கிற. கூட்டிட்டு போறதுக்குலாம் விருப்பம் இல்ல, கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி. புரியுதா? நீ வந்து கூட்டிட்டு போன சந்தோஷம்டா, பெரிய கும்பிடு போட்டு கிளம்புங்கடான்று. எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு. நம்ம என்னத்த சொல்ல, படாதத்துல படுது. சங்கு புடிச்சு நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரை ஒரு உடிச்சு விட்டுனேன். பாவம் தொண்டை கட்டிச்சு, வலி எச்சி விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல, ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா. அங்க போனங்கிட்டா சங்கடம் தானே, சொனங்கிட்டா முகங்கெல்லாம் அப்படி மாறி போச்சு. முகம் இழுத்து விட்டது, முகத்துலதான் அடிபடுது. அப்புறம் எப்படி துமுறு ஏன் இப்படி பேசுற? அப்ப பேசுற அதான் சொன்னேன், ஒரு பேசுனா அப்படித்தான், தேவையெல்லாம் பேசாத நீ வாய மூடு, இல்லன்னா இப்படித்தான் நடக்கும். ஏன் அப்படி சொன்னாலாம்? நீ என்ன சொன்ன எங்கள்கிட்ட? கட் பண்ணிட்டே, கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன? அவங்ககிட்ட பேசக்கூடாது நீ என்னடி சொல்றது, நல்லா தெரிஞ்சுக்க. இல்ல இந்த விஷயத்த பூரா வீட்டு விஷயத்த பூரா எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவங்ககிட்ட எதுக்கு சொன்னீங்க? வீட்டு விஷயத்த பத்தி எதுக்கு சொல்றீங்க? வீட்டு விஷயத்த பத்தி சொல்றா, எங்க அப்பா அம்மா கிட்ட தாண்டி சொல்ல முடியும் வீட்டு விஷயத்த. நல்லா தெரிஞ்சுக்க, அவங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க, அவங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும். புரியுதா? ஒண்ணு அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு, 10 பவுன் கேக்குறாரு, நீ தானே சொன்ன எங்க அப்பாட்ட. அப்புறம் அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு.